ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வேளையில பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் நம்மள சண்டை போடுவாங்க, நம்மள கோவப்படுத்துவாங்க, நம்ம கூட நிறைய விஷயங்கள பண்ணுவாங்க. நீங்க அத குறித்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மனசுக்குள்ள, சிந்தைக்குள்ள, இதயத்துக்குள்ள அவங்கள என்ன பண்ணுவீங்க? சபிக்க தோண ஆரம்பிப்பீங்க. அவங்க மேல டென்ஷனும் ஆவீங்க. ஆனா வேதம் சொல்கிறது பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அல்லேலூயா. பாருங்க, உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற யாரெல்லாம் உங்க வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ, வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு சொல்றாரு பாருங்க, அவங்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி நம்ம ஆசீர்வதிக்கணும் என்ன சொல்ற வேதம் சொல்றாரு பாருங்க, அவங்கள சபியாது இருங்க. நம்ம வாயால என்ன பண்ணக்கூடாது? அவங்கள சபிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? அவங்களை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்க நிமித்தம் தேவன் என்ன பண்ணுவாரு? அவங்களுக்குள்ளாய் தேவன் போய் என்ன பண்ணுவாரு? கிரியை செய்வாரு. அல்லேலூயா. கிரியை செய்து அவங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. தேவன் நம்ம வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பாரு. அல்லேலூயா. பிரைஸ் காட்.